இன்றைக்கி ஒரு பேச்சுலர் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னன்னு சொல்ல வேண்டாம், அதை எப்படி பசங்களை ஏமாத்துறேனோ இப்படி ஏமாத்துவேன் இல்லையா, இப்போ கதை சொல்லுவீங்கல்ல, அந்த கதையை சொல்லுங்க. அவருக்கே தெரியும் என்னன்னு தெரியும். ஓகே, பார்க்கலாமா? இது வந்து வெண்ணெய் இருந்தது போட்டுன்ட்டு ரவை ஒரு கப் எடுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கிறேன். என்ன பஞ்சு ரவையா? என்ன இது வந்து மெல்லிஸ் சூஜி, அது மெல்லிஸ் ரவை. மெல்லிஸ் ரவை, பாம்பே ரவை. பாம்பே ரவை, ஆமாம். ஸோ அதை வந்து சவக்க வறுத்துக்கணும். சும்மா கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு சவக்க வறுத்துக்கிறேன். ஓகே, சொல்லும்போது நான் இந்த ஏமாத்துற கதை சொல்கிறேன், ஞாபகம் வருது அவனுக்கு. என்ன டிஃபன் கேட்பேன், பதிலே சொல்ல மாட்டேன். வரும் பிளேட்டில் வரும்னு சொல்லிட்டு இதை போட்டு அப்போ நீங்கள் இந்த கதையை சொல்லுவீங்க. அது இந்த இதில் சிரிச்சுட்டு பசங்க சாப்பிட்ருவாங்க இல்லையா, அது அதனால் பேர் சொல்லாமல் அது மாதிரி சொல்லுவோம். இது எத்தனை பேர் பசங்க மாதிரி கதையில் ஊண்டிட்டு இது விட்டுறாளா பார்ப்போம். எந்த கதை? அந்த டெய்லி ஒருத்த வந்து பேங்க் வந்து போட்டுட்டு இருப்பானே, பேங்க்கு கதையா? பேங்க் டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே, சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு பேங்க் இருந்தது. அந்த பேங்க்குக்கு டெய்லி ஒருத்தன் வருவான். கரெக்டாக 10 மணிக்கு வருவான். வந்துட்டு ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணுவான், போயிடுவான். டெய்லி பண்ணுவான் ஜெஸ்ட், டெய்லி ஒரு 1000 ரூபா 10 மணிக்கு டெபாசிட் பண்ணிட்டு போயிடுவான். இது அந்த பேங்க்குக்கு வந்த பேங்க் மேனேஜர் பார்த்துட்டே இருப்பார். இவன் என்னன்னா 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, கரெக்டாக 10 மணிக்கு வரான், ஒரு 1000 ரூபா போடுறான் அவன் அக்கௌண்ட்டில், போயிடுறான். பார்த்துட்டே இருந்துட்டு பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் கேட்பார், யார் வேணும்? எங்களுக்கும் தெரியாது சார், அவன் டெய்லி வருவான், ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணுவான், யாரு கூடயும் பேச மாட்டான், சுடுமுஞ்சி வேற, அவன் பாட்டு டெபாசிட் பண்ணிட்டு போயிடுவான், யார்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் மேனேஜருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு டெய்லி ஒருத்தன் 1000 ரூபா டெபாசிட் பண்ணணும்னா பார்த்துக்கோ, சரி இவனை எப்படியாவது நம்ம மடக்கிடணும், என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வருவான். வந்திருக்கும் போது சும்மா போவான் பேங்க் மேனேஜர் வந்துட்டு, நான் தான் பேங்க் மேனேஜர். ஓ அப்படிங்களா, சரிங்கன்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு நாளும் பேங்க் மேனேஜர் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேச ஆரம்பிப்பான். அந்த 1000 டெபாசிட் பண்ணுறான், அந்த 1000 ரூபாக்காரன். அப்போ ஒரு நாள் வந்து ரோட்டில் வரும்போது அந்த 1000 ரூபாக்காரன் இருக்கான் இல்லையா, அவனோட வண்டி வந்து பஞ்சர் ஆகும். அந்த வழியாக பேங்க் மேனேஜர் வருவார், அவனை கூட்டின்னு ட்ராப் பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுவாங்க 2 பேரும். அப்போ வண்டியில் வரும்போது பேங்க் மேனேஜருக்கு அவரால் கட்டுப்படுத்த முடியாது. கேட்பார், ஏன்னா டெய்லி வரைய ஒரு 1000 ரூபா போடுறிய, என்ன தொழில் பண்ணுற, எங்கே வேலை பார்க்குற? அது விடுங்க சார், நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறான், என்னன்னு சொல்கிறா அப்படிமா? ஒன்றும் இல்லை, நான் பந்தயம் கட்டுவேன், பந்தயத்தில் ஜெயிப்பேன், 1000 ரூபா ஜெயிப்பேன், 1000 ரூபா போட்டுருவேன். மேனேஜர் அவனே இப்போ பார்ப்பார். அப்படி நான் சொல்ல சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதை வந்து இப்படி ஆற வச்சுக்கிட்டேன். இல்லை சும்மா பிளேட்டில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது என்னது? 2 ஸ்பூன் நெய் கருக்கு கொஞ்சம் இருந்தது, 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். என்னென்ன? கடலை எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, இது வந்து பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு. பீன்ஸ் வந்து எவ்வளோ பீன்ஸு? 22 கிராம்ஸ் இருக்கும். அது வந்து பச்சையாக அப்படியே போட்டுருந்தோம் இல்லை? ஆமாம், எல்லாத்தையும் சும்மா அப்படியே நறுக்கிட்டுருக்கேன். நறுக்கிண்டு அப்படியே போட வேண்டியதா? ஆமாம், புளியோண்டு ஜலம் விட்டுருக்கேன். 2 கொத்தமல்லி இது, சும்மா 2 தக்காளி, எல்லாம் வதங்கட்டும். நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே. எங்கே விட்டேன்? வந்து சவால் விட்டுட்டு அவன் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி பந்தயத்தில் ஜெயிப்பேன்னு. நம்பாம பார்க்குறான் அவன். நான் சொல்லலை சார், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு. அப்படி என்னடா பந்தயம், நீ டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட பந்தயம் கட்டுற பார்க்கலாம், நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார், பேங்க் மேனேஜர். இவன் சரின்னு சொல்லிட்டு, சரி சார், இன்றைக்கி வந்து சாட்டர்டே, திங்கக்கிழமை 10 மணிக்கு நான் வரேன் உங்கள் பேங்க்குக்கு. அப்போது உங்கள் தொடை
உங்கள் வலது தொடை வந்து பச்சை கலரில் இருக்கும். என்ன வலது தொடை பச்சை கலரில் இருக்கும், பச்சை கலரில் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவான். மேக்க என்னடா சொல்கிறேன், என்னடா சொல்கிறேன். ஆமாம், பச்சை கலரில் இருக்கும். பந்தயம் 2000 நான் ஜெயிச்சிட்டா 2000 தரணும், நீங்கள் ஜெயிச்சிட்டா 2000 எனக்கு தரணும். ரெடி ஆகணும். சரி பார்க்கலாம் நான் சொல்லிட்டு நம்மத்தோட நமக்கு தெரியாதா, நம்ம மெயின்டைன் பண்ண தெரியாதா, எப்படி ஜெயிக்கிறான் பார்ப்போம்னு சொல்லிட்டு சரிடா ஓகேன்றான். நீங்கள் சனிக்கிழமை நான் அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு, இவன் தூங்க மாட்டான். யாராவது ஆள் வச்சு பெயிண்ட் அடிச்சிருவானான்னு சொல்லிட்டு அவன் வந்து பாதுகாத்து அப்பப்போ போய் பார்த்துப்பான். அது எப்போ முள்ள கருப்பாக தான் இருக்கும். சரின்னு விட்டுருவான். சண்டே ஃபுல்லாக அது மெயின்டைன் பண்ணிட்டு மண்டே இந்த வருவான். வந்துட்டு பஸ்ஸில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாகன்னு சொல்லிட்டு தனி ஆட்டோவில் வருவான். பேங்க் மேனேஜர் எப்போயும் லேட்டாக வர்றான். 9:09 வந்துடுவான் பேங்க்குக்கு சேஃப்டிக்காக வந்து உட்காந்துருப்பான். அப்போ வந்தவன் சும்மா உட்காந்துட மாட்டான், அப்பப்போ போய் பார்த்துப்பான் வந்து எப்படி இருக்குன்னு. பச்சையாக இருக்காது. சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். 10 மணி ஆகிடும். 10 மணி ஆனோடனே வால் கிளாக்கு பெல் அடிக்கும் பேங்க்கில். இவனுக்கு கை காலெலாம் உதறும், வேர்த்து ஊற்றும். பார்த்தா எப்பயும் 10 மணிக்கு வர்றவன் அந்த அந்த பந்தய பாட்டி அன்னைக்கு வரல ஜெயிச்சு வரல. 10 மணி ஆச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10:15 கரெக்டாக உள்ளே வராங்க. யார்? பந்தயக்காரன். அந்த பந்தய பாட்டி உள்ளே வந்துட்டான். நேர கேபினுக்கு வந்துடும். பேங்க் மேனேஜர் கேபினுக்கு வந்துடுவான். கேபினுக்கு வந்து ஓப்பன் பண்ணோடனே பேங்க் மேனேஜர் இவனுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காரு. பார்த்து வந்துட்டு 2000 வாங்கிடணும், வசூல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காரு. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவர். அவன் வந்தவுடனே டக்குன்னு பேண்ட்டை கழட்டி அவன் வந்து காம்பார் தொடை, வலத்தொடைய காம்பார், எங்கடா இருக்கு பாடுறா பச்சை எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்பார். அப்போ சொன்னோடனே அவன் இவர் சொன்னோடனே அந்த பந்தய பாட்டிக்கு பின்னால் இன்னொருத்தன் நிற்பான். அவங்ககிட்ட இவன் சொல்லுவான், இந்த பந்தய பாட்டி பாடுறான், நான் சொன்னேன்ல எட்ரா 3000 இவன் பேங்க் மேனேஜர் ஒன்றும் புரியாது. இவன் பேண்ட்டுலாம் போட்டு என்னடா நடக்குது இங்கே என்னமா, என்னடா நடக்குது இங்கேன்னு அவன் பின்னால் வந்தவன் இருக்கான்ல, அவன் என்ன ஆள் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 3000 அவன்கிட்ட கொடுப்பான். 3000 வாங்கிட்டு அதுலேருந்து 2000 இவன் மேனேஜருக்கு கொடுப்பான். இந்த பந்தய பாட்டி மிச்சம் 1000 அவன் டெபாசிட் பண்ணுறதுக்கு கியூக்கு போயிடுவான். இவன் இந்த பேங்க் மேனேஜருக்கு ஒன்றுமே புரியாது. யாரா நீ நில்றா நில்றா சொல்லிட்டு அவனை நிறுத்தி என்னடா நடக்குது இங்கே, அவன் எதுக்குடா இப்போ 1000 2000 என்ன கொடுத்துட்டு 1000 அவன் வாங்கிட்டு போயிருக்கான், நீ 3000 அவனுக்கு கொடுத்தா என்னடா நடக்குது சொல்லாடுவான். ஓ நீ பெரிய பேங்க் மேனேஜர், ரொம்ப கண்ணியமானவன் நினச்சேன் நான் அவனே. அவன் சனிக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டான். இந்த மேனேஜர் வந்து ஒரு லூஸு, அவன் வந்து திங்கக்கிழமை பாரு நான் போன உடனே பேண்டை கட்டுவா பாருன்னு சொன்னான். அவன் பெரிய கண்ணியமானவன். அவன் எனக்கு அந்த மேனேஜர் ரொம்ப நாளாக தெரியும், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னேன். அவன் 3000 தரேன்டான்னா. 3000 வந்து அவன்கிட்ட உன்னைய நம்பி நான் கட்டினேன், நீ வந்தது வராதுன்னு இப்படி நிற்கிறிய என் மனுஷனா நீ சொல்லிட்டு 3000 போச்சுடா அப்படின்னு போடுவான். இது மாதிரி இது என்னென்னா, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்போ எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அதில் 3 பங்கு வந்து ஜலம் 1 விட்டுருக்கேன், இந்த 2 விட்டுறேன். 3 பங்கு ஜலம் விட்டுட்டு 1க்கு 3. ஆமாம், தக்காளியும் போட்டுறேன். கொஞ்சம் தான் போட்டேன், போட்டுறேன். கொஞ்சம் தக்காளி முதல்ல போட்டணுமா? அப்படி இல்லை, தக்காளி கொஞ்சம் ஃபுல்லாக வதங்காமல் இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக உப்பு மஞ்சப்பொடி போட்டுறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுறேன். மஞ்சப்பொடி இப்போ என்ன போடலாம், என்ன கம்பல்சரி இல்லை.
போடுறேன் வேணும் கேட்குறீங்க. ம் நல்லா கொதி வரட்டும், போட்டுக்கின்றேன். நீங்கள் இந்த மாதிரி உப்புமா பண்ணும்போது என்ன யாருக்கும் சொல்லக்கூடாது உப்புமான்னு, ரவை உப்புமான்னு ஓடிடும் எல்லாரும். ஆமாம், இந்த மாதிரி எதாவது கதையை சொல்லி ஏமாற்றி உப்புமா பண்ணி தட்டில் போட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஏதாவது கதையை சொல்லி. ஆனால் எல்லா இதோட இதான் நல்லாயிருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும், ஈஸியாக வேறு இது பண்ணுறது. சரி, இப்போ இந்த கதைக்கு என்ன மாறு சொல்லுங்கள். கதைக்கு என்ன மாறு? உப்புமா நான் ஏமாத்துறேன். எல்லாத்துக்கும் மாறல் பார்த்து ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். சரி, மாறல் சொல்லுவீங்க நீங்கள் பசங்களுக்கு. ஆமாம், மாறல் என்ன சொல்லுவேன்னா போட்டு கிண்டி அப்புறமா நீங்கள் சொல்லுங்க. சும்மா திருப்பி வெண்ணெய் அப்படியா? இல்லை வாசனையாக இருக்குங்களா? ஆமாம், இந்த தக்காளி எப்படியா கொஞ்சம் பாதி வந்து பாதியாக இருக்கும்போது கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஒன்றும் வேற ஒன்றும் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவைப்படாது. போட்டு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் மேலே சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. கிச்சடி. நீ சொல்லுங்கள், மாறல் சொல்லுங்கள். மாறல் என்னன்னா அவாவாளுக்குன்னு ஒரு வேலை நியமிச்சிருப்பான், அவாவாளுக்குன்னு ஒன்று ஏதோ பண்ணுவான், அதை போய் நம்ம போய் மூக்கு வாழக்கூடாது. கரெக்டு. இது ஆயிடுத்து. கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட எண்ணெய் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தளர இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே சூடாக கொஞ்சோண்டு எண்ணெய் திருப்பி கொஞ்சம் நெய்யும் போட்டு வெல்லம் போட்டு இல்லை சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அமர்க்கலமான டிஷ் இன்னைக்கு அதை அடிக்க வந்துருக்கு, எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம். அமர்க்கமான டிஷ் தான் இல்லை, கதைக்காக சும்மா பண்ணேன், அவ்வளோதான். சூப்பர், தேங்க்ஸ். தேங்க்யூ.